ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம டோலிவுட்ல நடந்த நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், சினிமா பத்தி பேசியிருக்கோம், நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம். இப்போ பாலிவுட் டைரக்டரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி தான் நம்ம ஃபுல் டீடைலா பேச போறோம். வாங்க பேசலாம். சினிமா டைரக்டர் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய நெகட்டிவ் தாட்ஸுமே இருக்கு மக்கள் கிட்ட, நிறைய பாசிட்டிவ் தாட்ஸுமே இருக்கு. சோ ஒரு டைரக்டர் மனசு வச்சா ஒரு நடிகை வந்து பெரிய அளவுல போகலாம். அதே டைரக்டர் மனசு வைக்கல, அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல கார்னர் பண்றாங்க அப்படின்னா அந்த ஹீரோயினை ஒண்ணும் இல்லாம கூட ஆக்கலாம். சோ இந்த அளவுக்கு பவர் வந்துட்டு ஒரு டைரக்டர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில பார்க்கும்போது சினி ஃபீல்டு, சினிமா அப்படின்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியா போகுது. சோ சினிமாவை தாண்டி இப்ப எல்லா இடத்துலயுமே தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதிகப்படியான போக்கஸ் பார்க்கும்போது சினிமாவிலயும் சினிமாவில இருக்கிறவங்க மேலதான் இருக்கும். சோ அந்த வகையில பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா, அவரை வந்துட்டு இப்ப கைது பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் தான் பயங்கர ஹாட்டா போயிருக்கு. சோ எதுக்காக அவரை கைது பண்ணிருக்காங்க, அதை பத்தி இப்ப எதுக்கு நாம இங்க பேசுறோம் அப்படின்னா, சோ நான் சொல்ல போற இந்த விஷயத்த ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் அது எல்லாத்தையும் ஷார்ட்டா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த அரெஸ்ட பத்தி நம்ம பேசலாம். கொஞ்ச நாள் முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு கும்பமேளாங்கிற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 45 நாள் நடந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க, மோனலிசா அவங்களோட பேரு. ரொம்ப அழகான தோற்றத்தோட இருக்காங்க. அவங்களோட கண் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நேச்சுரல் பியூட்டியா இருக்காங்க. அதாவது தமிழனுடைய கலர் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த கருமை நிறத்திலேயே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்காங்க, கவரக்கூடிய வகையில இருக்காங்க, நேச்சுரல் பியூட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கும்பமேளாவுல ஊசி பாசி மணி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்கள போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஒரு குட் டைமோ என்னவோ தெரியல, அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு, ரொம்பவே பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பாக்குற எல்லாருமே அந்த பொண்ணு கூட போய் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுக்கிறது, அந்த அவங்கள வந்து வேலை செய்ய விடாம பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இது நாமளுமே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். சோ நீங்க அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது புரியும், தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போ இதுல என்ன நடந்தது அப்படின்னா, இவ்வளவு அளவுக்கு வைரலான அந்த பொண்ணுக்கு ஒரு டைரக்டர், அதாவது பாலிவுட்ல சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிற கூடிய ஒரு டைரக்டர் வந்து, நான் உங்களுக்கு ஒரு சினிமால நடிக்க வாய்ப்பு கொடுக்குறேன், இதுக்கு முன்னாடி நான் பெரிய பெரிய படங்கள் பண்ணிருக்கேன், 10-15 படங்களுக்கு மேல பண்ணிருக்கேன், இப்ப ஒரு புதுசா ப்ராஜெக்ட் பண்ண போறேன், அதுல உங்களை ஹீரோயினா நான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிட்டு கேட்டிருக்காரு. ஆரம்பத்துல அவங்க வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க யாருமே ஒத்துக்கல. ஆனா அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு குடும்ப சூழ்நிலை காரணமா நீ நடி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா அந்த டைரக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மோனலிசாங்கிற பொண்ணை மும்பைக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆக்டிங்கான ட்ரைனிங்ல ஃபுல்லாவே அந்த பொண்ணை வந்து இன்வால்வ் பண்றாரு. சோ ஆக்டிங், டான்சிங், சிங்கிங், நிறைய விஷயங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு கத்து கொடுக்குறாரு. எப்படி நடிக்கணும், எப்படி பேசணும், எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும், சோ A to Z வந்து அந்த பொண்ணுக்கு அவர் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த பொண்ணை வந்து கூடவே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அந்த பொண்ணுக்கு நிறைய ஆசைகள் எல்லாம் தூண்டி விட்டுருக்காரு. நீங்க வந்துட்டு ஒரு பெரிய செலிபிரிட்டி, நீங்க போக வேண்டிய இடமே வேற, ஐஸ்வர்யா ராய் எல்லாம் இந்த லெவல்ல இருந்து தான் வந்தாங்க, சோ இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் அந்த லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ற விதமா ஆசை வார்த்தை கூறி நிறைய விஷயத்துல வந்து அந்த பொண்ணை அவர் கூடவே வச்சிட்டு இருந்திருக்காரு. அவங்களும் இது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நம்பி கூட இருந்திருக்காங்க. சோ அதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு செலிபிரிட்டி ஃபீல் வரணும், இந்த பொண்ணுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது அந்த பயம் போகணும், கேமரா ஃபியர் போகணும், பப்ளிக் ஃபியர் போகணும் அப்படின்றதுக்காக அவர் போற எல்லா ஈவெண்ட்டுக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே அந்த பொண்ணை கூடவே கூட்டிட்டு போறது, ஆட வைக்கிறது, பேச வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ எல்லாம் பயங்கரமா வந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சது. சோ அந்த டைரக்டரோட இன்ஸ்டா பேஜ்லயே பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணோட எடுத்த அவ்வளோ போட்டோஸையும் அவருமே ஷேர் பண்ணிருப்பாரு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணை இன்னும் ஆசைப்பட வைக்கிறதுக்காக பிளைட்ல எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. அதுல அந்த பொண்ணுமே வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பிளைட் டிராவல் அப்படின்லாம் சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு க்ரோ அப் ஆகுற மாதிரியே வந்துட்டு அவர் எல்லாத்தையும் போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இதுல அடுத்ததா திடீர் திருப்பமா என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு பொண்ணு போயிட்டு அந்த டைரக்டர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு என் கூட பேசி பழகி என் கூட தங்கி இருக்காரு, லிவிங்ல நாங்க இருந்திருக்கோம், என்னோட லைஃபை இப்ப ஸ்பாயில் பண்ணிட்டாரு, இப்ப அடுத்ததா இன்னொரு பொண்ணு கூட இவர் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு தான் இந்த கம்ப்ளைண்ட குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பகிரங்கமா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன புதுசா ஒரு கதையா இருக்கே, இது வரைக்கும் ஃபேமஸ் ஆனது மோனலிசா தான், அவர் கூட தானே இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த பொண்ணே அமைதியா இருக்கிறப்போ தேர்ட் பர்சன் ஒரு
எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுல போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்கல, கூடவே எல்லா ப்ரூஃபுமே சேர்த்து கொடுத்திருக்காங்க. சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது டிக்டாக் இருந்த டைமிங்ல அந்த பொண்ணு ஏதோ டிக்டாக் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த டிக்டாக்ல இந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணி, தான் ஒரு பெரிய டைரக்டர், இதுக்கு முன்னாடி இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் போன் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க. அடுத்ததா நான் உங்களை நேர்ல பாக்கணும், நீங்க நேர்ல வந்தாதான் உங்களுக்கு லுக் டெஸ்ட் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நேர்ல கூப்பிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல அந்த பொண்ணு வந்து பயந்துருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இவர் எல்லா போட்டோ அண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டி நான் ஒரு உண்மையிலேயே டைரக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்பி அந்த பொண்ணை வர வச்சிருக்காரு. வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி, பொதுவா வந்து பசங்க எல்லாம் வந்து ஒரு பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். சோ அந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் அவரோட லெவலுக்கு அவர் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த டைரக்டரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 40+. சோ அந்த பொண்ணோட ஏஜ் வந்து 20+ தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இவர் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவ்வளவு விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு கத்து கொடுக்குறேன், சொல்லி கொடுக்குறேன், உன்னை நான் பெரிய ஆளா ஆக்குறேன், நீ நடிக்கணும், நீ ஹீரோயினே ஆகணும், உன்னோட அழகுக்கும் திறமைக்கும் நீ வேற லெவல்ல போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து பேசி ஹோப் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து இந்த மாதிரி வீட்டுல இருந்து அடிக்கடிக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உன்னால எதுவுமே கத்துக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க யாருமே எதுக்குமே முழுசா ஒத்துக்க மாட்டாங்க. சோ நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட வந்து ஸ்டே பண்ணு, என்ன நம்பு, நான் உன்னை ஒரு பெரிய லெவல்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த பொண்ணும் இவரை நம்பி வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட லிவிங்லயே இருந்திருக்காங்க. 2-3 இயர்ஸா லிவிங்ல இருந்திருக்காங்க. லிவிங்ல இருந்தது இல்லாம இவர் வந்து இந்த பொண்ணு ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போறது, நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைஃபையா காட்டிக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எந்த பொண்ணா இருந்தாலுமே வந்துட்டு ஆசைப்படதானே செய்வாங்க. எந்த பொண்ணாலும் சினிமால ஹீரோயினே ஆகணும், அதுவும் பாலிவுட்ல ஹீரோயினே ஆகணும் அப்படின்றது ஒவ்வொரு பொண்ணுங்களோட கனவா கூட இருக்கலாம். ஏன்னா அதை மெயின் பண்ணிதான் எல்லாருமே இப்ப ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த பொண்ணுக்கு டிக்டாக் பண்ணது போய் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி எல்லாமே பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் லிவிங்ல இருந்த டைமிங்ல 3 டைம் வந்து அந்த பொண்ணு அபார்ட் பண்ணிருக்கு, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம். சோ அப்படியே அபார்ட் பண்ணும்போது கூட அந்த பொண்ணு வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஹீரோயினே ஆகணும், நீ ஹீரோயினே ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஆசை வார்த்தை அந்த பொண்ணையும் வந்து சொல்லி ஏமாத்திருக்காரு. சோ இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் வச்சுட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம போயிருக்கு. எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்குது, நாம ஏமாந்திருக்கோம், சினிமாக்குள்ள போயிட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்க, நம்ம ஏமாந்திருக்கோம், இந்த விஷயத்த எப்படி வெளியில சொல்றது அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாம சரி ஏமாந்துட்டோம், நம்ம உயிராது மிச்சமாச்சேன்னு சொல்லி அந்த பொண்ணு அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்ததா இவரோட டார்கெட் மோனலிசா அப்படின்றத அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கு. சோ அதாவது அந்த டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா அவரோட இன்ஸ்டா பேஜ்ல மோனலிசா கூட இருக்கக்கூடிய எல்லா போட்டோஸையும் ஷேர் பண்ணும்போது இந்த பொண்ணு பார்த்துட்டு நமக்கு வந்து இதே நிலைமை இன்னொரு பொண்ணுக்கு வந்துடக்கூடாது, நம்மள மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க டைரக்டா கிளம்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த டைரக்டர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ அந்த டைரக்டர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் எல்லா ப்ரூஃபும் உண்மையாகி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப மோனலிசாவோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மோனலிசா மறுபடியும் தன்னோட ஊருக்கே போயிட்டு தன்னோட கிராமத்துக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி தன் வீட்டுல வந்து உட்கார்ந்து கதறி அழுதுருக்காங்க. இந்த அளவுக்கு நம்மளோட நிலைமை வந்து மோசமா ஆயிடுச்சு, இப்போ எப்படியோ நான் தப்பிச்சு வந்துட்டேன், இந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இனி அவர் வெளியில எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து நிறைய விஷயத்துல அவர்கிட்ட ஏமாந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வந்து வீட்டுல போயிட்டு சொல்லி அழுதுருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே சரி ஓகே நீ வந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இதுக்கப்புறம் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த மோனலிசாவோட மனநிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா நிறைய விஷயம் ரொம்ப ஹைஃபையா காட்டிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கேரளால நடக்கக்கூடிய ஒரு பெரிய கோல்டு ஷாப் ஓபனிங்க்கு கூட வந்து மோனலிசா போயிருந்தாங்க. அந்த வீடியோ கூட பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த கோல்டு ஷாப்போட ஓனருமே பாத்தீங்கன்னா மோனலிசாவோட கழுத்துல ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்து பிரைஸா கொடுத்திருந்தாரு, கிஃப்டா கொடுத்திருந்தாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு ஹைஃபையான லைஃப் எல்லாம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம போக போறோம்னு ஒரு உச்சத்துல இருந்துட்டு
இப்ப திடீர்னு எதுவுமே இல்ல, காலையில எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே கனவு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா அந்த பொண்ணுக்கு உண்மையிலே இந்த மாதிரி எல்லாமே நடந்து இப்ப எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல அவங்க ரொம்பவே டோட்டலா அப்செட் ஆகி வெக்ஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ மோனலிசா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்து அவங்களோட இயல்பான வாழ்க்கையை வாழறதுக்கான வழிகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சினிமால நடிக்கணும்ன்றதுக்காகவே ரீல்ஸ் பண்றது, யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடுறது, கண்டென்ட் பண்றது, பிளாக் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோ ஷூட், சாங் வந்து ரீக்ரியேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட சந்தோஷத்துக்கு நீங்க பண்ணி உங்களோட போஸ்டர் நீங்க வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட பேஜ்ல. பட் இத வந்து இன்னொரு டைரக்டர் கூப்பிடுறாங்க, இங்க ஆடிஷன் வைக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து எனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய மெசேஜஸ் வரதா செய்யும், நிறைய போன் கால்ஸ் வரும். ஆனா அதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா உப்மா கம்பெனியா தான் இருக்கும். சோ அதுல எது உண்மை எது பொய் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் அதை நமக்குள்ளவே வச்சுக்காம நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில போகணும் வரணும், ஒருத்தர் கிட்ட பேசுறதும். அந்த அளவுக்கு இப்ப வந்து காலம் ரொம்பவே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ரீல்ஸ் மோகத்தினால நிறைய பேர் அழிஞ்சு போயிருக்காங்க, நிறைய பேர் இருக்கிற இடம் தெரியாம போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செல்ஃபி எடுக்கிற அப்படின்னு சொல்லி ரயில்வே ட்ராக்ல போயிட்டு நின்று எடுக்கிறது, ஒரு பிரிட்ஜ் மேல நின்று எடுக்கிறது, பிரிட்ஜுக்கு அந்த கடல் கிட்ட நின்று எடுக்கிறது, மலைக்கு மேல நின்று எடுக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் தவறி விழுந்து இறந்துட்டதாவுமே சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் நிறைய பேர் வந்து சினிமாவுல போகணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு போக வழி தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப அந்த இன்ஸ்டாகிராம், அந்த ரீல்ஸ், டிக்டாக், மியூசிக்கல், இந்த மாதிரி விஷயங்களால நிறைய நடந்துகிட்டே இருக்கு. சோ இதுல இருந்து நாம எப்படி நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணுமே. சோ இதை தாண்டி உங்களுக்கு உண்மையில திறமை இருக்கு அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட இடத்துல இருந்தே. சோ தானாவே அதுக்கான வாய்ப்பு ஒரு நாள் உங்களை தேடி வரும். அப்போ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்களா வாய்ப்பை தேடி போற அப்படின்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லல, சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் இதுல நிறைய பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஆண்களுமே இந்த மாதிரி விஷயத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிப்பு அப்படின்னா அது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆண்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய ஆண்கள் வந்து சினிமா மோகத்தினால ஏமாந்து போயிருக்காங்க. எதுவுமே இல்லாம இன்னைக்கு நடு ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் மாத்தணும், தடுக்கணும் அப்படின்றது யாராலையும் முடியவே முடியாது. தவறுகள் எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ நம்ம தான் நம்மள வந்து சேஃபா பாத்துக்கணும், நம்மளதான் நம்ம காப்பாத்திக்கணும். எது எப்படி பண்ணணும்ன்றத நாம யோசிச்சு பண்ணணும். ஒரு நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ நமக்கு, அதுக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். சோ இப்படி இருந்தாலே நம்மளோட லைஃப் வந்து நார்மலாவே போகும். எந்த ஒரு பிரச்சனை நம்ம சிக்கிக்காம நம்மள பாத்துக்கணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோவோட ஒரு மோட்டிவே. சோ டைரக்டர் சனோஜ் மிஸ்ராவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி யாரும் வந்து டைரக்டர்ஸ் கையில எல்லாம் போயிட்டு சிக்கிக்காதீங்க அப்படின்றது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய உண்மையான விஷயங்கள், நிறைய அவேர்னஸ் ஆன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.